ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு, அவருடைய பர்த் சர்டிபிகேட்ல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ன பேர் சொன்னீங்க? சசிகலா. சசிகலா சசிகலா அப்படிங்கிற பேர் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பிறப்பு சான்றுல இருந்து எடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஒன்ஸ் பிறப்பு சான்று என்ன பெயர் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டதோ அந்த பெயர் அப்படியேதான் இருக்கும். நீங்க கெசட்ல போய் மாத்திட்டீங்க அப்படிங்கன்னா அந்த கெசட் ஆர்டர் வச்சு ஆதார்ல போய் உங்க பொண்ணுடைய பேரை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட மாத்த முடியாது. அதுக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு. அந்த விஷயமும் நான் ஃபாலோ பண்ணிருக்கிறேன். அது விஷயமாவும் நான் நிறைய விஷயத்த தேடி இருக்கிறேன். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம பாப்பாவுடைய விஷயத்த சரியா செய்யணும், சரியா முடிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நீங்க அவங்க பாண்டிச்சேரியில சொன்ன மாதிரி வட்டாட்சியர்கிட்ட இருக்கக்கூடிய பவர் என்னன்னா உங்க பொண்ணோட டீட்டெயில சொல்லணும். அவரு தான் போட்டு தர மாட்டாருப்பா. அவரு நாங்க செய்ய மாட்டோம் இத கொண்டு போயிட்டு நீங்க அங்க கொடுங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். கிரீன் சைன் போடக்கூடியவர் வந்து இத பாருங்க செஞ்சியில கொடுத்திருக்காங்க, திருவண்ணாமலையில கொடுத்திருக்காங்கன்னு ஏற்கனவே இந்த மாதிரி பெயர் மாற்றம் கொடுத்த ஊர்ல இருந்து எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு காப்பியும் கொடுத்திருக்காங்க. செஞ்சி திருவண்ணாமலை எல்லாம் தாசில்தார் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏன் தரலன்னு போய் கேளுங்க, எங்களுக்கு தந்துதான் ஆகணும்னு கேளுங்க. இப்ப பாப்பாமே அப்ராடுக்காக வெளிநாடு பயணத்துக்காக தான் இப்ப இந்த ப்ராசஸே போகுது. ஓகே, அந்த அவ அப்ராட் போகணுன்றதுக்காக தான் இத ரெடி பண்றா. அவங்க வந்து ஆதார் கார்டுலயும் ஸ்கூல் சர்டிபிகேட்லயும் இருக்கிறத வச்சு பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எதுவுமே எங்குமே பிரச்சனை இல்ல. பிறப்பு சான்றிதழ்ல வந்து இப்போ சசிகலா எடுத்துட்டு பிரித்திகா போட்டு தரணும், இல்ல சசிகலா என்கின்ற பிரித்திகான்னு போட்டு தரணும். அவங்க என்ன பண்றாங்க, தாசில்தார்ட்ட மட்டும் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. இவங்க தரவே மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு தான் இருக்கு. இல்ல தாசில்தார்ட்ட சர்டிபிகேட் வேணும், அவ்வளவுதானே. வாங்கிக்கலாம், நாளைக்கு நான் வரேன். சரிம்மா, வாங்கிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப அதுக்கடுத்தது இப்ப நீங்க பாண்டிச்சேரிக்கு போய் ஜிப்மர்ல கேட்டதுக்கு பிற்பாடு அவங்க என்னதான் உங்களுக்கு சொன்னாங்கன்ற விஷயத்த எல்லாமே ஓகே. தாசில்தார்ட்ட மட்டும் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க, நாங்க மாற்றம் செஞ்சு தரோம்னு சொல்றாங்க. உங்க ஊர் அரசு அதிகாரி தாசில்தார்கிட்ட தான், மெயினா தாசில்தார் தான் கையெழுத்து போட்டு தரணும். இத பாருங்க திருவண்ணாமலை செஞ்சில இருந்து இதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி போட்டு கொடுங்க. இல்ல அந்த நகல் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கோம்ப்பா, வாங்கிட்டு வந்திருக்கோம். இருக்குல்ல, வச்சிருக்கேன். நாளைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பிறப்பிறப்பு பதிவாளர் டிஆர்ஓ, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளர் டிஹெச்ஓ, அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர், இவங்க 2 பேர் தான் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நம்ம நாளைக்கு இது பண்ணிடலாம். இப்ப நீங்களும் ஒரு விவசாயி தானே? ஆமா கண்ணா, நாங்களும் ஒரு நிமிஷம். நீங்க விவசாயி அப்படிங்கறதுனால நீங்க ஒரு வேலையை பண்ணுங்க. இப்ப பாப்பாவுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கையில எடுத்துக்கோங்க. நாளைக்கு சங்கராபுரத்துடைய தாசில்தார் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வருவாங்க. ஒண்ணு, இந்த டாக்குமெண்ட் கூட உங்களுடைய நிலத்துக்கு உண்டான ஒரு பட்டா காப்பி எடுத்து, ஏன்னா நீங்க விவசாயி தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக உங்க பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டா காப்பி, அதாவது உங்க பேர்ல இல்ல உங்க கணவர் பேர்ல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சிட்டா காப்பியோ ஒன்னு எடுத்து லிங்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எனக்கு லிங்க் பண்ணி எனக்கு முதல்ல ஒரு பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சிடுங்க. நான் ஒரு மனு நாளைக்கு நானும் வருவேன், விவசாயிகள் குறைதீர் கூட்டத்துக்கு நானும் வருவேன். அதனால நீங்க எடுத்துக்கிட்டு பாப்பாவை கூட்டுக்கிட்டே கூட வந்துருங்க. சரிம்மா, அங்க கலெக்டர் இருப்பாரு. இந்த இஷ்யூவை பத்தி கலெக்டர் கிட்ட பேசுவோம். ஓகேப்பா. இப்ப இவ்வளவு இஷ்யூஸ்ல இவ்வளவு பிரச்சனையில இவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த குழந்தையுடைய படிப்பு வந்து படிச்ச படிப்புல இருந்து வெளிநாட்டுக்கு போனதான் வேல்யூ அப்படிங்கறதுனாலதான் அந்த இஷ்யூ இருக்கு. சரி, அதாவது இந்த பிரச்சனை வந்து இப்படி இருக்கும் போது என் குழந்தைக்கு இந்த சர்டிபிகேட்ல இணைப்பதற்கு தாசில்தார் ஒரு சர்டிபிகேட் தரணும்னு சொல்லி இருந்தும் எனக்கு தர மறுக்கிறாங்க. மேலே ஏற்றி விட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கு அவங்க என்ன
அதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டு எனக்கு சொல்லுங்க, பேசிக்கலாம். நாளைக்கு விவசாயிகள் கூட்டத்துக்கு நீங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிஎஃப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லுங்க, பாப்பாட்ட சொல்லுங்க. சரிங்க, ஓகேப்பா. 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த பட்டா சீட்டெல்லாம் நான் தான் வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாமே பிடிஎஃப் உனக்கு அனுப்ப சொல்றேன். மற்றது எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க பாப்பா. அந்த இது மட்டும் பட்டா சீட்டை மட்டும் அதை ஜாயின் பண்ணி பிடிஎஃப் 2 மணிக்கு மேல கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன்ப்பா. சரி. இப்ப இது இதோட மட்டும் நிக்க போறது இல்ல. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இந்த பர்த் அண்ட் டெத்துடைய இந்திய நாட்டுடைய பிறப்பிறப்பு பதிவு தலைவரா இருக்கக்கூடியவர் சென்சஸ் மட்டும், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் பிறப்பிறப்பு பதிவு தலைவர். அவங்கதான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜாயிண்ட் டைரக்டர் இருக்காங்க, இணை இயக்குனர். அவங்கள்ட்ட நான் டெல்லியிலேயே போயிட்டு நான் பார்த்து பேசி போன் மூலியமாவே அவங்கள்ட்ட பேசி இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்க சொல்ற பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு புதுசா இருக்குதுன்னாங்க. மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, புதுசா இருக்கு, அவங்க கவனத்துக்கு இன்னும் போகல. அதான் நான் சொன்னேன், பொதுமக்களுக்கு நீங்க யாரும் அவேர்னஸ் கொண்டுட்டு போகல, அதனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். எவ்வளவு பசங்க ஃபியூச்சரே இதனால வேஸ்ட் ஆயிடுது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்றது மட்டும் இல்லாம ஒரு கடிதமே நான் எழுதியிருப்பேன். ஒரு 15 பாயிண்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். 15 பாயிண்ட் போட்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிறப்பிறப்பு பதிவாளர்களுக்கும் இந்த சட்டத்தை பத்தி தெரியல, இந்த தமிழகத்துல நிறைய பேருக்கு இந்த பிறப்பிறப்பு சர்டிபிகேட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சொல்லக்கூடிய அதிகாரிகள் தீர்வை ஏற்படுத்தி தரல அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.